பாட்டு ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே வந்து அப்படியே நீங்க எல்லாருமே டக்குன்னு பாட ஆரம்பிச்சது வந்து கேட்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் வந்து நம்ம டீமுக்கு கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடுக்கா பல மீனிங் இருக்கு. பட் இந்த படத்துக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்வா கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலிக்கே அல்வாவா மதுரைக்கே மல்லியா அப்படின்ற மாதிரி கடுக்கா கொடுக்கறது, அதாவது டிம்கி கொடுக்கறது அப்படின்வாங்கல்ல. ஸோ அதுதான் யாரு யாருக்கு டிம்கி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 2005 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கு. முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில வந்து எடுக்கப்பட்ட படமா இருக்கு. ஸோ கிராமத்து மண் வாசம் நிச்சயமாக வீசும் இந்த படம் வந்து நம்ம பார்க்கும்போது. நிறைய விமன் சென்ட்ரிக் படங்களும் நம்ம பார்க்குறோம். கதாநாயகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள படங்களும் பார்க்குறோம். இதுக்கு மத்தியில பெண் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படமா வந்து இந்த படம் நிச்சயமா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய விஷயம். அண்ட் நம்ம சிறப்பு விருந்தினர்களை இப்ப வந்து மேடைக்கு அழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய தயாரிப்பாளர் திரு ஆனந்த் பொன்னுசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். அண்ட் படத்துடைய கதாநாயகன் அவர் வந்து பிளான் பண்ணி இறங்கியிருக்காரு. இந்த படத்துல நடிச்சா கிராமத்து பின்புலம் உள்ள படத்துலதான் நான் படமா வந்து நடிப்பேன் அப்படின்ட்டு இறங்கியிருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் விஜய் கௌரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே கடுக்கா படத்தை வெளியிட்டு ஒரு பெரிய வெற்றிக்கு உறுதுணையா இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி தேசிய விருது வாங்கியிருக்காரு. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒன் ஆஃப் த பிரைட் அப்படின்னா நம்ம நிச்சயமா தனஞ்சயன் சாரை வந்து சொல்லலாம். வெல்கம் சார். சாருக்கு வந்து ஒரு அழகான புத்தகம் வழங்கி மரியாதை வந்து செலுத்துறாங்க. அடுத்ததாக எந்த ஒரு ஆடியோ லான்ச்ல படத்துடைய ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன்ஸ் யார் வராங்களோ இல்லையோ, எத்தனை படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலுமே முதல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள ரொம்ப முக்கியமானவரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா சார் அவ்வளோ பெரிய படங்கள், அவ்வளோ அழகான பாடல்களுக்கு வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நமக்கு கொடுத்திருந்தாலும் இப்போ இந்த வேலையை சார் வந்து ரொம்ப சின்சியரா, அதாவது என்ன சின்ன படமா இருந்தாலும் சரி என்ன படமா இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. நன்றி சார். ஸோ படங்கள் பண்ணி ஒரு பிஸியான இயக்குனரா இருந்தவர் இப்போ வந்து ஒரு பிஸியான நடிகரா மாறிட்டாரு. சாருடைய கால் ஷீட்க்கு வந்து சில படத்துடைய இயக்குநர்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸியான நடிகரா வலம் வரக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நீங்க தான் சார். சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னே ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்களா மாறிட்டாரு. எப்பவுமே ஷர்ட் போட்டு வருவாரு. நடிக்க ஆரம்பிச்சோன்னா சார் வந்து டிஷர்ட்ல வந்திருக்காரு. வெல்கம் சார். எஸ், புது நடிகர்கள், புது டெக்னீஷியன்ஸ், புது டைரக்டர்ஸ்களை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறைக்கு பாதை வகித்த நம்முடைய சி.வி. குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாம் பண்ண படங்கள்ல மிக சிறந்த ஒளிப்பதிவை நமக்காக அளித்திருக்கக்கூடிய செல்வா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிக சிறந்த நடிகர், சமூக செயற்பாட்டாளர் ஆக்டர் சவுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டிஸ்கவரி புக் பேலஸ் ப்ரொடியூசர் வேடியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமானவர் வந்து மேடைக்கு வர இருக்காரு. படத்துடைய கேப்டன் டைரக்டர் முருகராஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு முருகராஸ் அவர்கள். பாடல்கள் உங்க எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து
நீங்க பாடினதே வந்து உதாரணமா நாங்க எடுத்துக்கலாம். அழகான பாடல்கள் நம்ம கொடுத்த இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பாடலாசிரியர் நிலவை பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடகர் PN கிரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேவாசரம் ஒரு பாட்டு வந்து அழகா பாடி கொடுத்திருக்காரு. அடுத்ததா கிரீஷ் அவர்களை அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து சுதா அவர்கள் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணிருக்காங்க. சுதா, மேடைக்கு வாங்க. வெல்கம் சுதா. அண்ட் படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரிவன். அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் எவ்ரிவன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது, அதனால் திக்கி பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன குரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் அடுத்ததாக படத்தின் பாடலாசிரியர் திரு நிலவை பார்த்திபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில் இது ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த வாய்ப்புக்கே ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதன் நீட்சியாக இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால உங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்தவித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்று இதை மாற்று அதை சரி இதை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதே சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிருங்கும் போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி. அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை, அந்த பொண்ணு தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரொப்போஸ் பண்ணும் போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் ஹீரோயின்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணும் போது ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படிம்பாப்புல. இல்லைன்னு சொல்லான்னா அது ஒரே ஒரு முடிவு தானே வேணுன்றது தான். அதை சொல்லியிருப்பாரு. அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க, வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படிதான் உட்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு தேவசாரை சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்ட பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்துல பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்ப வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. ஊடக நண்பர்களோட சப்போர்ட் நிச்சயமாக அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படத்துல சுதா அவர்கள் வந்து ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நேர்ல பார்த்தா அப்படி தெரியலைங்க. வாங்க, உங்களுடைய அனுபவம் படத்துல எப்படி இருந்ததுன்றதை பகிர்ந்துக்கோங்க. வாங்க சுதா. எட்டுமா வணக்கம். என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் 10ல் நடி நடி நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினாரு. அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோவமாக நடிச்சு மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சுதா, வாழ்த்துக்கள். அடுத்ததா கடுக்கா படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இல்ல, எங்க டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாதுல்ல, அதனால கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம். முதல்ல இந்த படத்தை பத்தி நிச்சயமா நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், படத்தை நான் ஃபுல்லா பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்றேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகா, அதே சமயத்துல உணர்வு பூர்வமாகவும் த்ரூ அவுட்டா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட விமன் கமிஷன் சேர்மனா இருந்த கௌரி அசோகன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழல்ல இந்த வேலைக்கு போற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம வந்து நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ரொம்ப நல்லா உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய பேர் வரும். ஆனா என்ன அதுல ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரி எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை. இவங்க இந்த படம் மூலமா தான் அவங்கள அறிமுகம் ஆகுறாங்க. ஆனா இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு, இது இன்னைக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனா இந்த படத்துக்கான ஒரு பிரிவு பார்க்கறதுக்கோ, இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரதே இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஏதோ அதெல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்தான்.
அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்தில் வரது வச்சு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளோ போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து வரணும் இல்லையா? இன்னைக்கு சினிமாவிலே பார்த்தீங்கன்னா இதன் மூலமா யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்களெல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதில் எந்த வருமானமும் இல்லாம, இதனால் எந்த புகழுமே கிடைக்காம, என்னுடைய குருநாதர் ஆர் வி உதயகுமார் சார்ல இருந்து, பேரரசு சார்ல இருந்து, இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து என் நண்பர் சவுந்தர் வந்திருக்காரு. சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, இதுல நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நிச்சயமா ஒரு பெரிய அளவில் வரும். ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வர்றது தான் கஷ்டம். ஆனா அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமா கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். எப்போ வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடைச்சிருக்கோ அப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்க படத்தை பத்தி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமா அவர் இந்த படத்தை எங்க கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேல நமக்கு இன்னைக்கு இயக்குனர் சங்கம் தலைவர், செயலாளர் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டா இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளவு செஞ்சு பண்றாங்களோ, அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டுகள் அவங்களுக்கு நம்ம கால் ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுறாங்க பேசலன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இதன் மூலமா பலன் பெறப்போறவர்கள் அவங்க தான், எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவர்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவருடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதுல 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேர் லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. அப்ப முதல்ல நிக்கிறவரு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனார், இல்ல நீங்க செகண்ட்னாரு. அப்ப செகண்ட் தேர்டு லைனா அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரை விட இவரு அதிகம் செஞ்சவர், இவரோட இவரு அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இவர் இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமா செஞ்சவர்னு. அப்போ முதல் பர்சன் யாரு, கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிக்க வச்சாங்க முதல் ஆளா. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, யாரு இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போறாரு. ஆமான்னு சொல்றதுக்குள்ள கடவுள் வந்துட்டாரு. வந்தவொடனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் மற்ற 9 பேருக்கு சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் ஒரு முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்றாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாரோட அதிகமா வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான். நாங்க என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கேள்வி என்ன பண்ணிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னா ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வெளியில கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு எல்லாம் பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்தில் ரொம்ப வேகமாக கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதில் தடுக்கி விழுந்துறா கீழே. அதில் எக்ஸாம் பேடு எல்லாமே அதில் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன்னு அழுகுறா. அதை பார்த்து அந்த பாட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷனரிக்கான கடை இல்லை, சாதாரண ஒரு பங்க் கடையில் ஸ்டேஷனரி விற்கக்கூடிய ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை. அங்கே போய் தன்னுடைய இடுப்பில் இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பா, எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போகிறதுக்கு அதுக்கு பேடு பேப்பரு என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டு இதில் போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதில் மொத்தமே 73 ரூபா தான் இருக்குது, சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேடா எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டிக்கிட்டு அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு
நீ அழாத போன்னு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சு வைக்குது. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றாரு. அப்போ 73 ரூபாய் ஒரு அமௌண்ட் அப்படின்றது கிடையாது. அந்த கேள்விக்கிட்ட இருக்கிற மொத்த படமே 73 ரூபாய் வந்து கொடுத்து உதவி செஞ்சிருக்கு. ஆனா இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்க கிட்ட இருக்கு. 10 லட்சம் கோடி இருக்கிறவரு 1000 கோடி செலவு பண்றதோ, 1000 கோடி இருக்கவரு 1 கோடி செலவு பண்றது பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரீஷ். விஜய் கௌரீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்களில் போயிட்டு, நிறைய கிராமத்துங்களில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சு அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவியில பேசிக்கலி வந்து நேவில இருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரீஷுடைய அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார், அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பாவும் சிவா சாரும். ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளோ வளர்ந்து வரவங்க, எவ்வளோ சம்பாதிச்சவங்க, அவங்க ஃபோக்கஸ்க்காக எவ்வளோ செய்கிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில். நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆளு கிடையாது அவர். நான் கண்டிப்பாக சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரீஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமா அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமா அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம திரைப்படத்துறையில ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்றது, அப்படி பண்றது, சாங் ரிலீஸ் பண்றது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றது, அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஷூட் பண்றது மாதிரி தொடர்ச்சியா விடாமுயற்சியா பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய உழைப்பு, அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணும். குறிப்பா பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக, வேற பப்ளிசிட்டிக்காக இல்லாம உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணிகள் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதுல இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறகு அந்த பாடலை வந்து மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பாடல் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை பாடல் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே வந்து எட்டி இருக்கக்கூடிய படத்துடைய இசையமைப்பாளர் திரு கெவின் டெகோஸ்டா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷலா ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங் பாடி கொடுத்தாரு. எல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் வந்து பேச்சு கம்மி போல இருக்கு, ஒன்லி என்னுடைய பாடல்கள் பேசும் அப்படின்ட்டு முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர், இயற்கை விவசாயத்தை மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில மண்ணுக்கும் மக்களுக்கும்ன்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமா பல நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடிய நடிகர், சமூக சேவகர் திரு சவுந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங் தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ
ஐயோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சார். என் பக்கத்துல உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாரு. எப்படி கம்மியா பேசிட்டு போனா தெரியல. எனிவே சூப்பரா இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்க இருக்காரு. அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார். தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோம்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாள் 2 டிக்கெட் எடுத்தா 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயா சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததா ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பேச போறாரு. ஒரு படம் வந்து சிறப்பா இயங்குறதுக்கு நிச்சயமா படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து முழுமுதற் காரணமா இருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர்கிட்ட இருந்துதான். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்துகளும் சொன்னாங்க படம் ரொம்ப குவாலிட்டியா வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய படத்தின் இயக்குனர் SS முருகராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயம் ஐயா, உதயகுமார் சார், பேரர் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை கேட்டால் இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. சில பேரை கவனிச்சிங்கன்னா படம் வேலைகள் நடக்கும்போது பயங்கரமா வேலை செய்வாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ஆள் எங்க உட்காந்துருக்காருன்னே தெரியாது. அட்ரஸே தெரியாம தனியா போய் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. மேடையில தான் இப்ப இருக்காரு அவரு, இருந்தாலும் இடம் தெரியாம உட்காந்துருக்காரு. பெஸ்ட்காஸ்ட் ஸ்டுடியோஸுடைய நிறுவனர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி கடுக்கா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவை நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும் போது என்னோட படத்தில் தான் கோஆக்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஏன்டா ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆக்டரா, உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான், நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோட அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா, அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான், நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள்,
எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய பலம் அந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும், இது தாண்டி வேற எதுவுமே எங்ககிட்ட இல்லை, ஐடியாவா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸா முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகா அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர், இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோட ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன்டி இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான், அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னா we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமைக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்னைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர், நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலையாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனரா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போது மச்சான் இதை படிச்சுட்டான்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராம அவரே எங்க படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பிச்ச இடத்துல என்னத்துக்கு ஆரம்பிச்சோமோ அதை வந்து டெலிவரியா எடிட்டா ஃபைனல் அவுட் டெலிவரியா பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி, நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டு இருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பான் யாரா இவன் அப்படின்றவங்களாம் நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது, நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்றது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலா அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். நான் அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு இருக்கும்போது இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாம என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்கா டீம் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது, அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்னைக்கு தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான். ஒரு தயாரிப்பாளரா, ஒரு ஆக்டரா. நான் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவா பண்ணலாம், இவ்வளோ வேகம் வேணாம், பொறுமையா. அதெல்லாம் இல்லை, அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், சிவி குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியா இல்லாமம்மா, நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்கா இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ் எங்க ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னா, அப்படி அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததுல ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பாருங்க, உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் கலவாணி, இந்த டைப்பில் ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு, ஆனால் அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்.
இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ள கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே, இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் செம படம். நான் ஃபர்ஸ்ட் டப்பிங் முடிச்ச உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகா ஈரோடோட பாஷையை அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துல நிறைய பிளஸஸ் இருக்கு, நீங்க நிறைய எழுதலாம். நன்றி, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அண்ட் அடுத்ததா பேசக்கூடியவர் மிக மிக முக்கியமானவர் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில. ஏன்னா இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு புதிய முகங்கள், புதிய கதை சொல்லும் முறைகளை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். அட்டகத்தி, பிஸா, சூதுகவும் போன்ற படங்கள் மூலமா சினிமாவுக்குடைய அந்த புதுமையின் கதவுகளை திறந்த ஒரு தயாரிப்பாளர் நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கும் ஆர்வி உதயகுமார் சார் அண்ட் பேரரசு சார் அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட அட்டகத்தி படம் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்திருந்தாரோ, இன்னைக்கு இந்த டீமுக்கு இன்னைக்கு தனஞ்சயன் சார் வந்து இன்னைக்கு இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்னைக்கு மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்ல, ஒரு ப்ரொமோஷன் டைனமிக்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்னாங்க மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்றது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவன வேண்டியது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததான் இங்கே வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நமக்கு பல படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த படங்கள் மூலமா இவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த உறவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா பேசக்கூடியதா இருக்கும். ஊர் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவரா இருப்பாரு. இவர் படத்துல எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, வில்லன் கதாபாத்திரத்தை தவிர. ஆனா சார் இப்போ வந்து சின்ன சின்னதா வில்லன் கதாபாத்திரத்தையும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சார் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாம பாடலாசிரியர். அவருடைய பாடல்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப அழகா நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆயிடும் போல் இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ பேரரசு வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டீங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சி.வி. குமார். ஓ, நீ எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிட்டு இருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்கு. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறது இல்லை. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணும். என்னையா நியாயம் அது சொல்லுங்க. நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா, இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யாரையா ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்களா? அட பாவிகளா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல
சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணும்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர் தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாம எல்லாம் என்ன இருக்கு. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேசுகிற. எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர், அதை மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டாருன்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா. அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா. அதனால அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க. இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதல் எல்லாம் நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளவு தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி, அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது, அழகா எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனா எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்கனால? அந்த விநியோகஸ்தர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட எந்தெந்த தேட்டரில் சார் இன்னைக்கு இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நீ தான் படம் ப்ரொடியூசர்? ஆமாம் சார், இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு, எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எங்க கோட்டை விடுறோம், அது எங்க சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்கறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்கறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டர்ல கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல ஏதோ ஒரு ஷோ.
முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30 ஷோ மாற்ற, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாத்துறது. எங்க படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்றேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போ நம்ம காலத்துல நம்ம படம் ரிலீஸ் பண்ணா, ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்சிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளவுதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னொரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டர்ல, ஒரு 60 தியேட்டர்ல, ஒரு 30 தியேட்டர்ல. நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா பொண்ணுமணி 30 தியேட்டர்ல, 35 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்னைக்கும் தியேட்டர்கள் இருக்கு. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாள்ல காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணையம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோட வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க தயாரிப்பாளர் சங்கத்துல உங்களுக்கு அவங்களும் மெம்பர்கள் தானே, அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்கள்ல சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்க படம் நல்லா இல்லைன்னா தூக்கிடணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட் தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சுதான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டர்ல இருந்தா தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டர்ல போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தாதான், அதுக்கப்புறம் அது படம் ஓடல, அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பா இருந்ததுங்க, படம் தியேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி தனஞ்சயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும், அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்ல 500 கோடி பட்ஜெட்ல இருந்தாலும் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே, அது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? அந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது, அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது, செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தா எனக்கு வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறதுக்கு பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது, வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர்கள் பாக்கியராஜிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமா வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்துல நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்யறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால நிச்சயமா அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமா இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்றது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமா வழிகாட்டி, இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சா கரெக்டா வரும், இல்லை இது செஞ்சா சரியா வராது, அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கெற்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். சார் உங்களுடைய, அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ. இது படத்தில் தான் அப்படி, படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு தற்போது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்போ சுபாஷ் ஆமாம் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இதை கேட்குட்டுன்னு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல எல்லாம் இயக்குனர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க. வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம இப்படி நின்றுருப்போம், பின்னாடி வேற நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது? ஸோ உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குனர்கள் பாவம் தெரியாம பாவம் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுனுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் உள்ளே, நான் உண்மையா சொல்றேன் சார். ஒரு ஆம்பளை மேல குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான், அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னா உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். அதனால ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு
இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர், நடிகைகள், ஹீரோ, ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தா இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அண்ட் இப்போ வந்து கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்ம வெளியிட்டலாம். அதன் பிறகு தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களும் படத்துடைய கதாநாயகனும் வந்து பேசியிருக்காங்க. கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா. கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு RV உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு CV குமார் அவர்கள், ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்கள் இந்த தருணத்துல நம்ம கொடுக்கலாம். கடுக்கா படத்துடைய இசைத்தட்டு வெளியிடப்படுகிறது. தேங்க்யூ so much. அனைவருக்கும் நன்றி. இசைத்தட்டை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததா வந்து பேசக்கூடியவர் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா பல படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் சில முக்கிய இப்போ கதாநாயகனாக உயர்ந்திருக்கக்கூடிய கடுக்கா படத்துடைய ஹீரோ திரு விஜய் கௌரிஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரே டைம்ல பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். RV உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது நீங்கெல்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்க தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோவோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எல்லாருமே, நீங்க ஒவ்வொரு டைம் பிரேம்ல வரும்போது. CV குமார் சார், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்டர் ஆயிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் CV குமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பா சின்ன படம்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே, வந்ததையுமே பார்த்ததையுமே சொன்னாரு, இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு, படத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. மெயினா இப்ப தவைக்கல் இறஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்க படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாசம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசர்ல நாங்கள் ஒரு 1 வீக்ல இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துல ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து SAC சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாரும் படம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், LK சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ
என்னை பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம், பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்க படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2 பீஸ்ல ஒரு ஹீரோ நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்ல. எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது. அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலா அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா, ஊர்ல இருந்து பேர் வாங்கணும்ட்டு கிளம்பி வருவாங்க. ஆனா இங்க இவர் கிளம்பி வந்துட்டு ஊர் பேரா வச்சு படங்களை எடுத்து பேர் வாங்கின ஒரு இயக்குனரா வந்து வலம் வந்தவர். இப்ப வந்து பிஸியான நடிகரா வந்து இருக்காரு. நம்மளுடைய பேரரசு அவர்களே படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்ப நான் வந்து கிளம்புறியா? அவர் உதயகுமார் சார் போயிட்டாரா? அடுத்து வம்சில் இருக்கவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாசதிக்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட்லாம் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை, படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில அனலைஸ் பண்ணுவார். இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடுக்கா நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேற கடுக்கா வேற. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாத்திட்டு போகுது, வாரண்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. அது நம்பிக்கை தூரம் மாதிரி தான், நம்ப வச்சு ஏமாத்துறது. அது மாதிரி அப்போல்லாம் நிறைய கடுக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குமாங்க. அப்போ உஷாராகணும். அது கடுக்காங்கிறத சும்மா இந்த அந்த காய் கடுக்கா காய் நடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ. இந்த 2 ஹீரோவுக்கு யாரு இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறோங்கிறது மேட்ருன்னு தோணுது எனக்கு. கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு. கடுக்கா மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்கா. கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு
வரணும்ல. போஸ்டரில் பூரா நிறைய போஸ்டர் பார்த்தேன். ஹீரோட சைடில் இருக்காங்க 2 பேரும். அந்த பொண்ணு சென்டராக இருக்குது. அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் கதாநாயகி புடிச்சிருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிரும். அதுவும் தேவாசார பாடியிருக்காரு. தேவாசார ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ ஐயோ அவர் 2 3 போட்டார். ஐயோ 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 அவர் தானே சார்? ஆமாம். ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு பாடம், அதுவும் ஹிட்டு. இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க. ஐயோனாலே ஹை லெவலில் போயிடும் நினைக்கிறேன். நம்ம லிரிக்ஸு பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரிகிற அளவுக்கு மியூசிக் போட்டிருந்தார். அவருக்கும் மியூசிக்கு நன்றி. ஆனால் வரிகள் சேர்ந்து வரிகளும் புரியுறது இல்லை. 2 பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது. கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட, பெரிய முயற்சியோட, ஒரு லட்சியத்தோட இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஹீரோக்கான அந்த முக வெட்டு கரெக்டாக இருக்கு. அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துறாரு. அந்த சாயல் இருக்கு. அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவர் ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்தில் அந்த அப்படி பண்ணுறீங்கல்ல, அந்த கெத்து அதை டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுது. அதை மட்டும் நீமே தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு அதான ஒரு கதாநாயகனுக்கான முக வெட்டு, முக அமைப்பு, திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ள நினச்சிட்டே இருந்தாலே தினேஷ் மாதிரி ஆக்டிவிட்டி வரும். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார். அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜயகாந்த்னு வச்சுட்டார். பேர்லேயே காந்துன்னு வச்சுட்டார். ஆரம்ப காலத்தில் 2 படம் இருந்துச்சு. தூரத்தீடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை. அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வச்சிருப்பாரு. நாடகோட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும். அப்புறம் உஷாராயிட்டார். நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது. பார்த்தா ஆட்டோ ராஜா, ஜாதிக்கு ஒரு நீதி, எல்லாமே அந்த 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 ஸ்டைல் இருக்கும். ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், நடையிலிருந்து டைலாக் டெலிவரியிலிருந்து அவர் ஃபைட்டு, டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார். ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஆமாம், ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். ஒரு அண்ணனா அக்கறையாக சொல்கிறேன் அவர் ஒன்றில். தனஞ்சன் சார் கட்டம் படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம், அது நல்லா தெரியுது உங்களுக்கு. இன்னொன்று இணை தேவை சொன்னார். ஏன்னா இப்போலாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க. இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்கனாலும் விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மள நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நான் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா, இன்னொரு ஹீரோ போட்டு. கதைக்கு 4 ஹீரோ தேவையா, 4 ஹீரோ போட்டு. ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க தான் சிறந்த டைரக்டர். ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டா வச்சுக்கிட்டுங்கிறது டைரக்டரில். அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே சாரி, குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி வருதா, முருகராசு. ஆமாம், முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி. அது மாதிரி ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது. எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப் எல்லாத்தையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக
நடிப்பும் சரி லைவா வாங்கியிருக்கீங்க. கடுக்கா ஏமாத்தாது, டைட்டில் தான் கடுக்காது தவிர கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ நிறையா சொன்னாங்க, இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை அது பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். இது வந்து எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில, யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா நினைக்கக்கூடாது. அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லாரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆயிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லாரும் சுயநலமாக யோசிக்க அப்படி சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இருக்காது. பொதுவாக யோசிக்கணும். அதுவும் வளர்றவங்க, வளர இயக்குநர்கள், வளர கதாநாயகர், சின்ன ப்ரொடியூசர்ஸு, இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியாக இருப்பாங்க. அவங்க லட்சியம் போல எங்கே இருக்கும், எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? புதுசு இருந்தால் முருகராசு இருக்காரு, அவனை சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார். அவர் படத்தை வெற்றி அடைய நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனஞ்சோட டிஸ்கஸ் பண்ணுவாரா, எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதில் தான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கே தான் இருக்கும். இதில் சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் சார் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும், நம்ம யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்கும்ல, இதெல்லாம் யாரு கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சானா இதுக்கு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனா போதும், அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தா போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும், நான் எப்படி போகும். அதனால அவர் ஆர் விஜயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாரா இருக்கட்டும், நம்மளாம் இங்கே மேடையில் பேசுறதான் ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம். நான் சொல்றேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்க இல்லை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடித்த படமா இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனா அந்த படத்தை பத்தி விமர்சனம் இருக்குமே தவிர இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்துல மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறதா இன்னைக்கு நிறைய விமர்சனங்களா இருக்கு. இன்னைக்கு நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியா நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனா இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்லு, அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்கு சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யாரும் உன்னை வந்து சரியாக சொல்ல அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியா எடுக்கிறது இன்னைக்கு இதாக இருக்கு. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்றது, நீங்க நம்ம படம் ரிலீஸ் பண்றோம், அடுத்த விஷயம் இன்னைக்கு ஒரு படத்தை இதுல வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படத்தை ஒழிச்சிடணும், மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது.
அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்காரன் படம் வந்தா இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தா எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்கள, வன்மை வரக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் சார். நீங்க அதை ஒழிச்சா போதும். இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க, அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்ரிஸ்ட் நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம். எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலைமை வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போதான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டு இருக்கலாம். மோசம் போயிட்டு இருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீமு 2-3 பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம்னு ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களும் புரிஞ்சுட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்ல படம் ஓடி இருக்கு. மக்கள் மேலே கொஞ்சம் குறையுமே இல்லை சார். நான் கொல்ல சொல்கிறேன், மக்களும் குறையலை. அப்புறம் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை படம் சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வந்து பேசக்கூடியவர், திரைத்துறையில ஒவ்வொருவரும் நல்ல முறையில பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வகுப்புகள் நடத்தி அவங்க எல்லாருமே வந்து பயன்பெற செய்யக்கூடிய வகையில வந்து சார் இயங்கிட்டு இருக்காரு. கூடுதலா இன்னைக்கு பார்த்தோம்னா கடுக்கா திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மிக சிறந்த வகையில போய் சேரணும்ட்டு கடுக்கா டீமுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய பாப்தா நிறுவனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் தலைவன் தலைவி ஃபங்க்ஷனுக்கு போனோம், டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும் எனக்கு. வெற்றி விழாக்கு போறீங்க, ஒரு 5 minutes மட்டும் உங்களை அனுப்பிச்சிடலாம், முடிச்சிடலாம்ல? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் வெகு சிறப்பா இந்த விழா நல்லபடியா நடந்தது. அண்ட் இதுக்கு கலந்துட்ட உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு, அண்ட் சுபாஷ் சாருக்கும், சிவி குமாருக்கும் நன்றி. சார், உங்களை பொலிட்டிஷியனா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுந்தரராஜா, நீங்க ஒரு போராளியாவும் பிளஸ் வந்து ஒரு இயக்கமாவும் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் தொடரணும், வாழ்த்துக்கள். கடுக்கா படம் வந்து எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜய் கௌரிஷ் என்ன படம் பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. நான் வந்து படத்தை போய் பார்த்தேன். நானும் எங்கள் டீமை பார்த்த உடனே நான் வந்து எனக்கு இதுல சிவி குமார் வரணும்னு சொன்னதே காரணம் வந்து ஒரு அட்டக்கத்தி பார்த்த ஒரு அட்டக்கத்திக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படமா இருந்தது. ஆனா அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். கரெக்ஷன்ஸ்னா இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் பெட்டரான படமா வரும், இது எனக்கு கொஞ்சம் இதுல சில உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சில மாதங்களுக்கு சொன்னேன். விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு, அவர் டைரக்டரும் கேட்டுக்கிட்டாங்க. சில டைம் என்ன ஆகுனா, நான் நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாவது பார்த்துட்டு இருப்பேன், அன்ரிலீஸ்ட் படங்கள்.
நீங்க எப்படி பிரஸ்ல வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பாக்குறீங்களோ, அன்ரிலீஸ் படங்களை நிறைய பேர் படம் பாருங்க சார், இதுல ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா, ஏதாவது உங்க சஜஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னும் போது நான் எனக்கு ஆனஸ்டா என்ன தோணுதோ அதை பர்சனலா பப்ளிக்ல சொல்லக்கூடாது, பர்சனலா உட்காந்து நான் சொல்லிடுவேன். அதை சொல்லிட்டு தான் ஏதோ நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு அங்கேருந்து போற ஆள் கிடையாது. நான் அங்கே இதை உட்கார்ந்துட்டு அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசி ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருப்போம். நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த இயக்குனர்கிட்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும், சார் இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதெல்லாம் பெட்டரா இருக்கு, இதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க, உங்களுக்கு யூஸா இருந்தா யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு ஓகேவா சார் நான் கிளம்பலாமா, ஏன்னா நம்மளை மதிச்சு ஒருத்தர் ஒரு படம் காமிக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை வந்து அதுதான். அதை நான் பண்ணிட்டு அங்கிருந்து நான் கிளம்புவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த மரியாதை ஒன்று இருக்கு. அதுக்கு நான் உட்காந்து ஏதோ ஒன்று ஃபேக்கா சொல்லிட்டு போகணும்னு நினைக்காம அவங்களை உட்காந்து நான் சொல்லுவேன். அதனால நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 மெசேஜ் சார் நாளைக்கு படம் பார்த்துடலாமா அப்படின்னு. அது எல்லாமே நான் அன்பா ஏற்றுப்பேன். அந்த கட்டளை அது அவங்க எனக்கு கொடுக்குற கட்டளை. சார் இங்கே வரணும், நாளைக்கு படம் பார்க்கணும், 3 மணிக்கு 6 மணிக்கு சண்டே கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எப்படி எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா படங்களை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அந்த படத்துல ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க முடியுமா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா, இல்ல டிஜிட்டல்ல கொண்டு போகலாமா, சேட்டலைட்ல கொண்டு போகலாமா, அதுக்கான துணை நான் எப்படி இருக்க முடியும், அதையும் நான் அடுத்த கட்டம் கொண்டு போவேன். ஸோ அந்த வேலையில இந்த படத்தை காமிச்சோடனே விஜய் கௌரிஷும் அந்த டீம் என்ன சொன்னாங்க, சார் நீங்க ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டோம் சார், நாங்கள் அப்புறம் உங்களை மீட் பண்றோம் அப்படின்னாங்க. நான் மறந்துட்டேன். நம்ம அடுத்த கட்டம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம், அடுத்த படம் போயிட்டே இருக்கு. திடீர்னு வந்து விஜய் வந்து கால் பண்ணாரு, சார் நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், திருப்பி வந்து பாருங்க அப்படின்னு. ஐயோ என்ன அது நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்மளை பார்க்க சொல்றாரு அப்படின்னு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கரெக்ஷன் சொன்னமோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எவ்வளவு பெட்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு பெட்டரா பண்ணி எடிட் பண்ணி ஒரு லெங்க் வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். சின்ன படங்களுக்கு ரொம்ப லெங்க்தியா கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வேல்யூ கிடையாது. ரொம்ப சின்ன படமா ஒரு 2 ஹவர்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் தான், கேரண்டி இல்லை. அதனால நான் சொன்னேன் ரொம்ப லெங்க்தா இருக்கு விஜய் அப்படின்னு. அப்புறம் விஜய் கௌரிஷ் எடிட்லாம் பண்ணி ஒரு டீமும் எடிட் பண்ணி ஒரு அழகான படமா ஒரு 2 ஹவருக்குள்ள படமா கொண்டு வந்து காமிச்ச உடனே கியூட்டா இருக்குப்பா இந்த படம், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு, அதோட கியூட்டான படமா இருக்கு, சின்சியரான ஒரு கிராமத்துல எடுக்கப்பட்ட, அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் டீம், ஒரு தனி டீம், குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி ஒரு உழைப்பை கொடுத்து அருமையான ஒரு படமா அவங்களுடைய முயற்சியில ஒரு பெஸ்டான முயற்சியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம், அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும், அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் வந்து சரி நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னேன். அது பிறகு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, விஜய் கௌரிஷ் கடந்த 15 நாளா கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டியில போயிட்டு அங்க வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்டா ப்ரொமோஷன்னா அங்கங்க இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் கூட சேர்ந்துட்டு வீடியோஸ் பண்றது, சாங் பண்றது, அந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் ரெடி பண்றது, அங்கங்க ஊர்ல போய் இந்த படத்தை பத்தி ஒரு சோலோவா ஒரு தனி மனிதரா படம் வரதுக்கு முன்னாடியே ஓடி எல்லா ஊருக்கும் போய் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பேரரசர் சொன்ன மாதிரி தான் இவரு சுபாஷ் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஏன் வரல நான் வந்த உடனே கேட்டேன், அவங்களும் சேர்ந்து பண்ணா இன்னும் அந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் பெரிய ரீச் ஆகுமேப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து வெப்சீரிஸ்ல பிஸி ஆயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு சினிமால. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாம போயிடுவாங்க, அப்புறம் டீமே காணாம போயிடும். அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடிச்சவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில விஜய் கௌரிஷ் சின்சியரா ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையா இருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து கெவின் டிகோஸ்டா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா வருவீங்க. ஐயோ சொல்லி சொல்லியே எல்லாரையும் வந்து ஐயோ படம் வச்சுட்டீங்க, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீம், கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போ மாடிஃபை பண்ண பிறகு ஒரு கியூட்டான ஒரு வில்லேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு சின்சியரான முயற்சியா நான் பாக்குறேன். இந்த முயற்சி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நான் நம்புறேன், ஊடக நண்பர்களுக்கு. ஏன்னா 2 வாரம் முன்னாடி நான் வந்து என் பேர்ல வரல, வேற ஒரு பேர்ல நாங்கள் கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமதே படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது, நான் சொன்னேன் நீங்க வேற இதுல பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்ல அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாத்தினேன். டைட்டிலை நான் தான் மாத்தி அதை நாளை நமதேன்னு ஒரு டைட்டிலை வாங்கி அந்த டைட்டிலை கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்க எல்லாம் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினைச்சது, இத்தனை ஊடக நண்பர்கள், நான் நினைச்சேன் இவ்வளோ சின்ன பட்ஜெட்ல எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்க போகுது. அதாவது நீங்களாம் 500 கோடி 300 கோடி 400 கோடி படங்களை பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு 50 லட்சத்துல எடுத்த படத்தை வந்து மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல.
நீங்க எல்லாருமே, நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தலைவணங்குற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும். ஒரு 50 லட்சத்துல எடுக்கப்பட்ட அந்த நாளை மது படத்துக்கு நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா இதுதான் சினிமா. நீங்க பொறுத்தவரையும் நீங்க ஊடக நண்பர்கள் யாருமே 50 லட்சமாவது 500 கோடியாவது நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல கண்டென்ட் தான் நான் பாராட்டுவேன்னு சொல்லி நீங்க எல்லாம் பாராட்டுறீங்களா, அதுதான் இந்த படத்துக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில இருக்கேன். நான் ஒரு நல்ல திரைப்படம் 50 லட்சம் எடுத்தாலும் சரி 70 லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது. உங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம்னா நீங்க பாராட்டுவீங்க. அதை நான் நாளை நமது படத்துல பார்த்தேன். அந்த படக்குழு எல்லாம் என்கிட்ட கால் பண்ணி தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. சார் உங்களால தான் சார் இந்த படம் வந்தது, டைட்டில் மாத்தி நீங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க. அதுல ஒரு ரிவ்யூ ஒருத்தர் இருந்தார், இந்த படத்துக்கு தான் என்னுடைய நண்பர் ரிவ்யூவர் நான் படிச்சேன், அப்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துக்கு தான் நாளை நமது டைட்டில் ரொம்ப ஆப்டான டைட்டில் அப்படின்னாரு. அதை பார்க்கும்போது சரி நம்ம சரியான முடிவு தான், அவருக்கு சரியான ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி இந்த கடுக்கா ஒரு சின்ன பட்ஜெட்ல கியூட்டா ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு. என்னால் முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பர்டிகுலராக நான் பேரரசு சாருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தைகளில் அவ்வளோ என்ன சார் உணர்வுபூர்வமாக எமோஷனலாக பல விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க சார். உண்மையிலே ஆத்மார்த்தமாக இருந்தது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த திரைப்படத்தில் சம்பாதிச்சவங்க தான் இந்த திரைப்படத்தை காப்பாற்றணும், புதுசாக வந்தவங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே காப்பாற்றுற நிலைமையில தான் இருக்காங்க. அப்போ இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில பழந்தென்னு கொட்டு போட்ட 15-20 வருஷம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் சினிமாவை காப்பாற்றணும், முன் வரணும், சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நான் கம்ப்ளீட்டா பேரரசு சார் அந்த வார்த்தைகளில் நான் உடன்படுறேன். என்னுடைய முயற்சியா நான் 20 வருஷம் இப்போ முடிய போகுது, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி 20 வருஷம் ஆக போகுது. என்னுடைய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் சின்ன சின்ன படங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன். நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணி தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் அடுத்ததான் நீங்களாம் தலைவன் தலைவியா சக்சஸ் மீட்டுக்கு போனோம். சந்தோஷமா போலியா? என்னாச்சு? ஐயோ சாரி நான் தப்பா பேசுறேனோ? ஓகே நான் சரி சக்சஸ் மீட்டிங்லாம் கிளம்பிட அவர் உதயகுமார் சார் சொன்னார். நான் நினைச்சேன் நீங்களாம் அங்கே போறீங்கன்னு நினைச்சேன். சாரி, அப்போ உங்களை ஹோல்ட் பண்ண நான் நினைச்சேன், ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டோமோ நினைச்சேன். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது பகவத்கீதையில சொன்ன மாதிரி தான், சின்சியரா உன்னோட முயற்சிகளை செஞ்சுட்டே இரு, என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கோ சொல்றத நான் கடைபிடிக்கிறேன். நான் என்னோட சின்சியரா பெஸ்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி. அண்ட் இந்த முயற்சிகளுடைய வெற்றியா இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போற இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆத்மாத்மா நம்புற நல்ல முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும். உங்க எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். படத்துடைய கதாநாயகன் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு நிமிஷம் மட்டும் பேசணும்னு விருப்பப்படுறாரு. ஒன்றும் இல்லை, உங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் மே மாசம் எதிர்பார்க்காம எங்க பாட்டை ஹிட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு சார் சொன்னார் ஒவ்வொரு ஊருக்கா போனேன்னு, எல்லாத்துக்குமே அந்த கிராமத்துல மதுரையில கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல கடுக்கா படத்தோட பாட்டு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ உங்க ஊடக சப்போர்ட் இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. மெயினா தனஞ்சயன் சார் இந்த படத்துக்கு ரொம்ப ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் எங்க டீம்ல சொல்லுவேன், ப்ரொடியூசர் தனஞ்சயன் அவர் சொல்ல மாட்டேன், அவர் நான் பாசிட்டிவ் தனஞ்சயன் தான் சொல்லுவேன் அவரை. ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த படம் கன்ஃபார்மா ஹிட் ஆகும். உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.